கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தர் தேவனை யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். கர்த்தருக்குள் காத்திருக்கிறது நீயும் வெட்கப்படுவதில்லை. இந்த தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அது சங்கீதம் 22:4-5 வாசிப்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். இன்னைக்கு எந்த ஜனங்களும் ஆண்டவர் சமூகத்தை காத்திருப்பது ரொம்ப குறைவாக போச்சு. ரிசல்ட்டு காத்திருப்பாங்க, வேலைக்காக காத்திருப்பாங்க, பட்டம் வாங்குறதுக்காக காத்திருப்பாங்க, ஒரு நண்பன் வெளியே இருந்து வந்தால் காத்திருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சமூகத்தை காத்திருப்பதோ ரொம்ப குறைவாக போச்சு. அப்படி காத்திருந்த ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் என்ற மனிதன் 75 ஆண்டிலே குழந்தை பாக்கி இல்லாமல் அவர் வேதனைப்படும் போது தேவன் ஆபிரகாம் அழைத்து தான் காணா தேசத்துக்கு போ. 25 ஆண்டுகள் காத்திருக்கும் போது ஆபிரகாமுக்கு 100 வயதிலே கர்த்தர் ஈசாக்கை கொடுத்தார். அநேக காத்திருக்கும் போது அந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. இன்னொருத்தையும் பார்ப்போம். எஸ்தர் 127 நாடுகளிலும் ராணியாக இருந்தார்கள். யூத இனத்துக்காக அழிக்காதபடி அவர் திறப்பின்றி ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த யூத ஜனங்களை அழிக்கும்படியாக ஆமோன் என்ற மனிதன் மூலமாக இனத்தை அழிக்கும்படியாக ஒரு சட்டத்தை அவன் உருவாக்கப்பட்டான். ராஜாவுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தை எழுதி வைத்து இந்த யூதரை அழிக்கும்படியாக கையெழுத்து வாங்கி கொண்டார். இது ராஜாவுக்கும் தெரியாது. இந்த எஸ்தர் தன்னுடைய ராஜாட்ட போய் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. எப்படியாவது தன்னுடைய ஜனத்துக்காக தடுத்து நிறுத்தணும் போராட்டம் பண்ணாங்க. தன்னுடைய எல்லா இனத்தையும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது பார்ப்போம். எஸ்தர் 4:16 வாசிப்போம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். அந்த 3 நாட்கள் ஜெபிச்ச உடனே இந்த காரியம் தேவன் மாறுதலாய் மாற்றி கொடுக்கிறார். இந்த சட்டத்தை எடுக்கும் போது அந்த ராஜாவுக்கு போய் தெரிகிறது. ஆமோன் என்ற அந்த மனிதன் சதி திட்டத்தை ராஜா அறிந்து கொண்டார். அறிஞ்சு கொண்டு இந்த யூதர் அடிக்கும்படியாக செய்த அந்த ஜனத்தை என்ன செய்தார்? 3 நாளுக்கு அப்புறம் கர்த்தருடைய காரியங்களை தேவன் மாறுதலாய் மாற்றிருந்தார். எஸ்தர் 9:1 வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின் படியும் அவனுடைய கட்டளையின் படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ஆமோன் தன்னுடைய இந்த ஜனங்களை அழிக்கும்படியாக செய்த அப்படியே அவங்க ஜனங்களை அழிக்கும்படியாக சட்டத்தை ராஜா கொண்டு வந்து அங்கே இருக்க எல்லா ஜனங்களும் அதே நாள் அழிஞ்சு போனாங்க. கர்த்தர் தீமைகளை நன்மையை செய்து கொடுப்பார். மூளை செய்யாத முழங்கால் செய்யும். இப்போ இந்த ராணி எஸ்தரும் யூத மக்களும் ஒன்று சேர்ந்து 3 நாள் ஜெபித்த உடனே யார் இவங்களுக்கு யூதருக்கு விரோதமாக இருந்தாங்களோ அவங்க எல்லாம் அழிந்து போனாங்க. கர்த்தருடைய தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருப்பதோ ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த எஸ்தர் தனக்கு என்ன யூத அழிஞ்சா என்ன சொல்லியிருக்கலாம்? அந்த 3 நாள் ஜெபிக்கும் போது ராஜா ஆமோனுடைய எல்லா சதி திட்டத்தை தெரிஞ்சு அப்படியே மாற்றி தேவன் ஆமோனுடைய ஆட்கள் எல்லாம் அழிச்சு போட்டார். யோசுவா கையில் ஊழியத்தை செய்யும் போது 40 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். எலியா கையிலிருந்து எலிசா கையில் ஊழியத்தை கொடுக்கும் போது 16 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். கர்த்தருடைய தேவச்சனமே, கர்த்தருக்கு காத்திருக்கதோ புது பலன் அடைவார்கள். கர்த்தரை நம்மளை ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, கர்த்தருக்கு காத்திருக்க நீயோ வெட்கப்பட்டு போவதை பார்த்தப்பா. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா.
தேவன் ஒவ்வொருக்கும் அந்த ஞானத்தை, சகிப்புத்தன்மையை, ஜெபிக்கிற வரங்களை, கனிகளை கொடுத்து ஆண்டவரை கர்த்தர் வர வைக்கும் அந்த பதில் வரை காத்திருக்க உதவி செய்யும் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக காத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால நல்ல பிதாவே. நிச்சயமா கர்த்தருக்கு காத்து நீயும் வெக்கப்பட்டு போக மாட்ட. தேவன் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். உன் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றிக்கொள்வார். காட் பிளஸ் யூ. ஆமென்.